அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட் ட்ராக்கோட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி. சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். நேற்று நாம இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆளுநர் அவர்களுடைய சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து 10 மசோதாக்கள் வந்து அப்படியே நம்ம வந்து அதை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்ற ஒற்றை வார்த்தையில அதை பத்தி சொல்லிட்டாங்க. அதோட மெரிட்ஸை பத்தி அவங்க பேசவே இல்லை. அந்த 10 மசோதாவும் என்ன அப்படின்னு பார்த்தா பல்கலைக்கழகங்களுடைய தனித்தனியா உள்ள விஷயங்கள் அல்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பல்கலைக்கழகங்கள்ல வேந்தராக முதல்வர் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இது வந்து ஒரு அரசியலாக ஆளும் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் கொடுக்கக்கூடியதாக இருந்தால் கூட இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு செட்பேக் அப்படின்னும் ஆளுநருக்கு ஒரு செட்பேக்னோ அரசியல்வாதிகள் பேசிக்கொள்ளலாம். ஆனால் கல்வியில் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளும் கட்சி, அது எந்த ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளும் கட்சியின் கைக்குள் கல்வியும் பல்கலைக்கழகங்களும் போகக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் கிரியேட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கணும். ஏன்னா இது வந்து வெளியில இருந்து பார்க்கும் பொழுது ஒரு அரசியல் வெற்றியாகவோ இது அரசியல் தோல்வியாகவோ அவர்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த அரசியலை தாண்டி இந்த நாட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஃபியூச்சர், அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதை பற்றி நமக்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சமாவது யோசிக்கணும். இத பெற்றோர்கள் வந்து அவதானிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, அதாவது ஆளுநர் வேந்தராக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எதனால வந்ததுன்னு கூட நம்ம யோசிக்கலாம். ஏன்னா அவர் வந்து ஏதோ ஒரு சார்பாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியிலிருந்து அதன் சார்பாக அந்தந்த ரூலிங் பார்ட்டி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டதாக இருந்தால் கூட அவர் ஒரு ஆளுநர் என்பவர் சட்டத்தை மீறி ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. ஆனால் ஒரு ரூலிங் பார்ட்டி அப்படிங்கிறது அப்படி இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அப்படிங்கிற ஒரு டேக வச்சுக்கிட்டு அவர்களால எந்த சட்டம் வேணால் இயற்ற முடியும். அது நாளைக்கு செல்லலாம், செல்லாமல் போகலாம். ஆனால் அப்படி ஒரு விஷயத்த ஒரு ஆளுநரால செய்ய முடியாது. அதனாலதான் நாம இத சொன்னோம். செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்னெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல இஷ்யூ வரும் அப்படிங்கிறத ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லி நான் வந்து இதை சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு துணைவேந்தர்கள் நியமனம் இருக்கு இல்லையா, இந்த துணைவேந்தர்களுடைய நியமனம் எப்படி இருக்கணும் அப்படின்னு UGC 2023 சொல்லுது அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு சர்ச் கமிட்டி அமைக்கணும். ஒரு அரசு, ஒரு ஆளும் கட்சியோ இல்ல ஒரு யூனிவர்சிட்டியோ தனிப்பட்ட முறையில இல்ல ஒரு வேந்தரோ, இன்னைக்கு வந்து ஆளுநர் இருந்தார் இல்லையா, அப்ப அந்த ஆளுநரோ தனிப்பட்ட முறையில யாரையும் நியமிக்க முடியாது. சோ அவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா யூனிவர்சிட்டியினுடைய செனட் சிண்டிகேட் மெம்பர்ல இருந்து ஒரு மெம்பரும், கவர்மெண்ட் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ரெப்ரசன்டேட்டிவும், ஆளுநராக இருக்கக்கூடிய வேந்தர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லிட்டு 3 பேர் அந்த சர்ச் கமிட்டில இருப்பாங்க. ஏன் 2 பேர் இருக்கலாம்ல, ஏன் 4 பேர் இருக்கலாம்ல, ஏன் 3 பேர் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா ஒரு மெஜாரிட்டி அப்படின்னு ஒரு கருத்து வரணும் அப்படின்னா 3 பேர் 5 பேர் 7 பேர் இருந்தால் வரும் அப்படின்ட்டு. இந்த ஆளுநருடைய நேற்று உள்ள ஜட்ஜ்மெண்ட் கூட 2 பேர் இருந்ததுனால இப்படி ஒரு மாறுபட்டதாக வந்ததுன்னு கூட நான் யோசிச்சிருக்கிறேன். சோ இப்ப இந்த 3 பேர் அப்படின்னு சொல்லும் பொழுது 3 இடத்துல இருந்தும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கிடைக்குது. சோ இதுல சாதாரணமாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா ஒரு யூனிவர்சிட்டியில இருந்து இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஆளும் கட்சிக்கு எதிராக சொல்ல போவது இல்லை. ஆளும் கட்சி அவர்கள் என்ன நினைக்கிறதோ செய்ய போகுது. அப்ப 2 பேர் அந்த இடத்துல மெஜாரிட்டி வந்தால் கூட அந்த இடத்துல ஒரு கருத்துக்கள் மாறுபட்டு நடக்குது, இல்ல அந்த குரலை பதிவு செய்வதற்காவது ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இனிமேல் நீங்க யோசிச்சு பாருங்க, அரசு ஒருத்தர், அந்த பல்கலைக்கழகங்கள்ல இருந்து ஒருத்தர், வேந்தராக இருக்கக்கூடிய முதல்வர் ஒருத்தர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப 2 அரசியல் ஒரு கல்வி அப்படின்னு ஆயிடுது. அப்ப இந்த இடத்துல எது மேலோங்கி நிற்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இது ஒன்று, அது சரிசமமாக இல்லாத நீதிக்கு வித்திடும். 2வது, UGCயினுடைய விதிமுறைகளுக்கு படி இதுல ஜஸ்டிபிகேஷன் எப்படி இவங்க கொண்டு வர போறாங்க அப்படிங்கறதே எனக்கு இதுல தெரியல. ஏன் அப்படின்னா இது முழுக்க முழுக்க தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை அந்தந்த ரூலிங் பார்ட்டிக்கு, அது உடனே சொல்லுவாங்க குஜராத்ல இருக்கு இல்லையா, வெஸ்ட் பெங்கால், நான் எல்லாரையும் சேர்த்துதாங்க சொல்றேன். இது ஆளும் கட்சிக்கு சாதகமாக ஒரு 5 வருஷம் ஒரு ஆளும் கட்சி இருக்கும். அவர்களுக்கு சாதகமான விஷயங்களை கல்வித்துறையில் புகுத்துவார்கள். அடுத்த இன்னொரு கட்சி வருது, அவர்களுக்கு வேணுங்கிற விஷயத்த இன்னொரு இதுல புகுத்துவாங்க. அப்படி புகுத்தும் பொழுது கல்வி என்பது எடுப்பார் கைப்பிள்ளை போல எது சரியோ எது தவறோ அதையெல்லாம் மறைந்து
எங்களுக்கு எது வேணுமோ, எங்களுடைய ஆளும் கட்சிக்கு எது சரியோ அதை நாங்கள் புகுத்துவோம் அப்படிங்கிறது இந்த கல்வித்துறைக்கு மிகப்பெரிய சவாலாக, சாபமாக நான் இத பாக்குறேன் நானு. இதை ஏன் சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தரை இந்த சர்ச் கமிட்டி போட்டு அதுல ஒரு 3 பேர் பரிந்துரையை இவர்கள் கொடுக்கிறார்கள். ஆளுநராக இருக்கக்கூடிய அந்த வேந்தர் வந்து அந்த 3 பேரையும் இன்டர்வியூ பண்ணி ஒருத்தரை பண்றாங்க. சோ அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கு. ஆளுநராக ஒரு நபரை உள்ளே சேர்க்கவோ, இல்ல இந்த 3 பேரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லவோ, இல்ல இவர்கள் தான் அப்படின்னு பார்க்கிறதுக்கோ ஒரு வாய்ப்புகள் அங்க வந்து ரொம்ப கம்மி, இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த சர்ச் கமிட்டிலேயே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆளும் கட்சிக்கு ஆதரவாக 3ல 2 பேர் இருப்பாங்க. அப்போ கல்வியாளர்களுடைய பேச்சு கூட எடுபடாமல் போவதற்குரிய வாய்ப்புகள் 99.99% இதுல இருக்கு அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். துணைவேந்தரை ஆளுநர் நியமிக்கிறார். அங்க இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரார அந்தந்த மாநில அரசு தலைமை செக்ரட்டரி மூலமாக அவர்கள் நியமிக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய பினான்ஸ் ஆபீசராக இருக்கட்டும், இல்ல வந்து மத்த ப்ரொஃபசர் டிபார்ட்மெண்ட் ஹெட் எல்லாரையுமே யாரு நியமிக்கிறாங்க அப்படின்னா அரசு நியமிக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கு. துணைவேந்தரை வந்து ஒரு ஆளுநர் நியமிக்கும் பொழுது ஆளுநருக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இவர்கள் இருப்பதால், அதாவது வேந்தருக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருப்பதால் அங்க குறைகள் ஓரளவுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாம மறந்துடக்கூடாது, அப்படி இருந்துமே பாரதியார் யூனிவர்சிட்டியில சிட்டிங் பிசி அரெஸ்ட் பண்ணப்பட்டாருங்கிறத நாம மறுக்க முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல இருந்த துணைவேந்தர்கள் எத்தனை பேர் மேல ஊழல் புகார்கள் இருக்கு, அவர்கள் இன்னைக்கும் கோர்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நாம பாக்குறோம். ஒரு உதாரணம் நான் சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு ஒரு பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர் இல்ல, அங்க ஒரு ரெஜிஸ்ட்ரார் ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவர்களே பினான்ஸ் ஆபீசரா இருக்கிறாங்க. அவர்களே ஒரு திட்டத்தினுடைய எக்ஸிகியூஷன் பொசிஷன்லயும் அவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 20 லட்சம் ரூபாய் உபகரணம் வாங்க வேண்டிய உபகரணத்திற்கு ரெஜிஸ்ட்ரார் சீட்ல உட்காந்து அவங்களே சைன் போடுறது, பினான்ஸ் ஆபீசர் சீட்ல உட்காந்து அவங்களே சைன் போடுறது. இங்க வந்து அந்த திட்ட மேலாளராக அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டியுடைய தலைவராக இருந்து அவரே சைன் போடுறது. 3 பேரு சைன் போட்டுட்டாங்க. அதனால இந்த பர்ச்சேஸ நம்ம செய்யலாம் அப்படின்னு அந்த பல்கலைக்கழகம் வந்து வாங்குது. ஆனால் அதற்கு பிறகு அந்த கூட்டத்துல எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க. இதுல யார் சிண்டிகேட்டுடைய அப்ரூவலை வாங்கல, செனட்டோட அப்ரூவல் வாங்கல, நீங்களே ஒரு நபரே 3 வேற வேற நபராக இருக்கும் பொழுது அதை செக் பண்ணிக்கிறதுக்குரிய அதிகாரம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் 3ம் ஒருவராக இருந்து இன்னைக்கு அந்த இடத்துல அந்த பர்ச்சேஸ் நடந்திருக்குது, என்னால அதை ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ அப்போ இந்த மாதிரி தவறுகள் முழுக்க முழுக்க தமிழகத்தினுடைய பல்கலைக்கழகங்கள் அனைத்திலும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2வது ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. கடந்த மாதம் வந்து மார்ச் 14ஆம் தேதி சென்னை பல்கலைக்கழகத்துல டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏன்ஷியன் ஹிஸ்டரி அண்ட் ஆர்கியாலஜி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு ஒருத்தருடைய நினைவாக ஒரு லெக்சர் சீரீஸ் நடத்துது. அந்த லெக்சர் சீரீஸுடைய தலைப்பு என்ன தெரியுங்களா? ஹவு டு ஸ்ப்ரெட் கிறிஸ்டியானிட்டி இன் இந்தியா, ஒய் நீட் திஸ் மார்க்கம் அப்படின்னு சொல்லி லெக்சர் நடத்துது. யாரு நடத்துறாங்க? ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி அண்ட் ஆர்கியாலஜி. இதற்கும் இந்த தலைப்பிற்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரணும். ஆனால் அதை விட வியப்பு என்ன தெரியுமா? அதற்கு பேசுவதற்காக கூப்பிடப்பட்ட ஒரு சிறப்பு அழைப்பாளர் அப்படிங்கிறவர் சிவகுமார், பிஇ எம்பிஏ ஃப்ரம் ஹைதராபாத். பிஇ எம்பிஏ படிச்சவருக்கும் ஆர்கியாலஜிக்கும் இந்த கிறிஸ்டியானிட்டி லெக்சருக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா அப்படிங்கறத நீங்க பாருங்க. எந்த தைரியத்தில் அவர்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார ஒரு மதத்தை புகுத்த முடிகிறது? எப்ப எதை கேட்டாலும் இவங்க என்ன சொல்லுவாங்க? RSS அஜெண்டா, இது வந்து நாக்பூர் அஜெண்டா, இது சங்கிகள் அப்படிலாம் நம்ம பேசுறாங்க இல்லையா? என்ன ஒரு பின்னால இருக்குதுன்னு. ஏன்னா இல்லம் தேடி கல்விக்கு நான் ஏன் இத அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, இல்லம் தேடி கல்வி வரும் பொழுது
தீகாவினுடைய வீரமணி அவர்கள் சொல்கிறார், இது வந்து RSS பர்சன்ஸ் எல்லாம் உள்ள வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை அலோவ் பண்ண கூடாதுன்னு. ஆனால் தமிழக அரசு இதை செய்யன்ற பிறகு அவர் சொல்றாரு, இல்ல நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், இல்ல இந்த இளம் தேடி கல்வி வந்து RSS பீப்புள்லாம் உள்ள வர முடியாது, அதற்கு வந்து இவங்க அது நார்ம்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த முதல்வர் அவர்கள் இன்னைக்கு சொல்றாரு, உங்களால் வந்த அரசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்டியன் கம்யூனிட்டி பீப்புளுடைய கூட்டத்துல சொன்னதை நாம மறக்க கூடாது. இன்னைக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல இது நடக்குது. நான் எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல, ஆனால் ஒரு குறிப்பிட்ட மதத்தை பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்துல ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார நடக்கும் பொழுது அதை எல்லாரும் எதிர்த்த பிறகு 7ஆம் தேதி அன்னைக்கு இது வெளியில தெரிஞ்சு பிரச்சனையான பிறகு ரெஜிஸ்ட்ரார் அவர்கள் அதை நிப்பாட்டிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் பர்சன் வந்து ஒரு சர்க்குலர் அனுப்புறாரு. டியூ டு சம் ரீசன்ஸ், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ரீசன்னால இந்த லெக்சரை நாங்க வந்து நடத்தல அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு அன்னைக்கு வேந்தருக்கு அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வேந்தர் அவர்களும் முதல்வராக இருக்கிறார், துணைவேந்தரை நியமிப்பவரும் அவராகவே இருக்கிறார். நாளைக்கு அந்த இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அப்போ இதை வந்து யாரு தடை பண்றது, யாரு கேள்வி கேட்கறது? ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செனட் சிண்டிகேட் அப்படின்னு இருக்கும். ஒரு சில இதுல அகாடமிக் கவுன்சில் சிண்டிகேட் இருக்கும், இல்ல அகாடமிக் கவுன்சில் செனட்னு இருக்கும். இந்த செனட் அப்படிங்கக்கூடிய காம்பினேஷன், சிண்டிகேட் அப்படிங்கக்கூடிய காம்பினேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செனட்ல அந்த கல்லூரிகளுடைய பிரின்சிபல்ஸ் மெம்பரா இருப்பாங்க. அதற்கு பிறகு வேந்தரினுடைய நாமினிஸ் அங்க இருப்பாங்க. சோ அந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு பிரச்சனைகள் நடக்கும் பொழுது அதை அப்சர்வ் செஞ்சு அதற்குரிய குரலை கொடுத்து அதற்குரிய விளக்கத்தை பெறுவதற்குரிய வாய்ப்பு ஒரு காலேஜ் பிரின்சிபலுக்கு கிடைக்கும். ஒரு பொதுமக்களாக இருந்து உள்ள போற செனட் மெம்பருக்கு அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சிண்டிகேட் அப்படிங்கக்கூடியது ஆட்சி குழு. அது வந்து டே டு டே உள்ள விஷயங்கள்ல உள்ள தீர்மானங்களை எடுப்பது. நீங்க அதுல ஒரு 8 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு 2 பேர் இருப்பாங்க, நம்ம அரசு சைட்ல இருந்து இருப்பாங்க. அப்படிதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய செனட் மெம்பரா போனாரு, அதுக்கப்புறம் அதுல இருந்து விலகினாருன்னு வச்சுக்கோங்க. சோ அந்த ஆளும் கட்சியினுடைய தரப்புல இருந்து 1 or 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. கவர்னருடைய நாமினியாக, அதாவது வேந்தரினுடைய சான்சலருடைய நாமினியாக ஒரு 2 பேர் அங்க இருக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த கல்லூரிகளினுடைய எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு 2 நபர்கள் அங்க உள்ள இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த காம்பினேஷன்ல ஒரு பல்கலைக்கழக மெம்பர் இருப்பாங்க, பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகளுடைய மெம்பர் இருப்பாங்க, அரசினுடைய மெம்பர் இருப்பாங்க, சான்சலருடைய நாமினி இருப்பாங்க. அப்ப இந்த ஒரு 8 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல 9 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல ஒரு 4 பேராவது கல்லூரி அண்ட் சான்சலருடைய நாமினியாக இருப்பார்கள். உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அது தவறாக இருக்கும் பட்சத்தில் சுட்டி காட்டும் அதிகாரமும் அதை கவனித்து அதனை வெளிக்கொண்டு வந்து அந்த தவறை சரி செய்வதற்குரிய வாய்ப்பும் அவர்களுக்கு இருந்தது. இன்னைக்கு சான்சலர்ஸ் உடைய நாமினி யார் அதை நியமிப்பாங்க? இன்னைக்கு இந்த ரூல் அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்துருச்சு இல்லையா? யார் அவர்கள் நியமிப்பார்கள்? திரு ஸ்டாலின் அவர்கள் நியமிப்பாரு. அரசு சார்பா யாரை நியமிப்பாரு? அவரே இன்னும் 2 பேரையும் நியமிப்பாரு. 5 பேர் ஆயிடுச்சுங்களா? 2 பேர் யூனிவர்சிட்டியில இருந்து, 2 பேர் கல்லூரிகள்ல இருந்து. இந்த 9 பேர்ல எது மெஜாரிட்டி? 5 பேர் ஆளும் கட்சி தரப்பு. அப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு காம்பவுண்ட் இருக்கு, யூனிவர்சிட்டி காம்பவுண்ட் இருக்கு. அந்த காம்பவுண்ட்ல ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்கு. இந்த 2 ஏக்கர் நிலத்தை பல்கலைக்கழகத்தினுடைய மேம்பாட்டிற்காக ஒரு 100 வருஷம் ஒருத்தருக்கு குத்தகைக்கு கொடுக்கற அப்படின்னு சிண்டிகேட்ல ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 பேரும் எதிர்த்தே ஓட்டு போடட்டும், 4 பேரும் இதை எதிர்க்கட்டும். யூனிவர்சிட்டியில இருந்து உள்ள 2 பேர், கல்லூரியில இருந்து உள்ள 2 பேர். ஆனால் பெரும்பான்மை யாருக்கு இருக்கிறது? அந்த அரசுக்கு இருக்குது. அரசு சார்பா வர்றவங்களுக்கு இருக்குது. அந்த 5 பேரும் சேர்ந்து என் பேர்ல, ஓ மச்சான் பேர்ல, இல்ல இன்னொருத்தருடைய சித்தப்பா பேர்ல 100 வருஷத்துக்கு குத்தகை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இதை உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல இருக்கக்கூடிய ஃபிளா. அடுத்து போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் வந்து எங்க வரும்? போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது ஒரு கரிக்குலம் ஃப்ரேம் பண்ற கமிட்டி. அந்த கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணி எங்க வரணும்? அகாடமிக் கவுன்சிலுக்கு வரணும். அகாடமிக் கவுன்சில்ல இருந்து செனட், சிண்டிகேட். அப்ப இந்த சிண்டிகேட் சொல்லுது, இந்த பாடத்தெல்லாம் தூக்கி விட்டுரு, அதற்கு பதிலா இந்த பாடத்தை சேரு, அப்பதான் நாங்க இதுல சைன் போடுவோம். அப்போ
எந்த விதமான பாடத்திட்டங்கள் உள்ளே வரும், யார் அதை கண்காணிக்கிறதுக்கு இருக்காங்க, எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு அங்க யார் இருக்காங்க? அப்போ உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டுல படிக்கும், உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு நீங்க வெளி மாநிலத்துக்கு கூட்டிட்டு போவீங்க, இதெல்லாம் நீங்க பேசுவீங்க. ஆனால் இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லக்கூடிய, இல்ல நீங்க என்ன வரணும்னு நினைக்கிறீங்களோ, எது அவர்களுக்கு மண்டையில புகுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை கரிக்குலமாக கொண்டு வந்து படிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சரி, அப்படி படிச்சா என்னங்க தப்பு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் யோசிச்சு பாருங்க, இவர்கள் கம்பீட் பண்ண போறது நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல. அங்க வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த வாய்ப்புகள் இல்லாதப்போ நாளைக்கு இது எங்க சிலபஸ்லயே இல்லைங்க, நாங்க இதெல்லாம் படிக்கவே இல்லைங்க அப்படிலாம் நம்ம சொல்ல போறோமா? யோசிச்சு பாருங்க. அப்போ அது கல்வி ரீதியாகவும் சரி, அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியாகவும் சரி, இல்ல டே டு டேல உள்ள ஒர்க்கிங்ல இருக்கக்கூடிய டெசிஷன்ஸை எடுக்கக்கூடிய இடத்திலும் சரி, முழுக்க முழுக்க அரசியலினுடைய ஆதிக்கம் அங்க இருப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதனாலதான் நான் சொல்றேன், இது மிகப்பெரிய செட்பேக் மட்டும் இல்ல, எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு சாபமாக இது போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவ்வளவு பெரிய விஷயங்கள் இந்த ஆளுநர் வந்து வேந்தராக இருக்கக்கூடியது முதல்வராக இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருக்குது. நாம அதை மறந்துடக்கூடாது. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம், நீங்க உங்க அரசியலுக்காக ஒருத்தரை வந்து வேந்தராக ஆக்கி அழகு பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு யூனிவர்சிட்டி கட்டுங்க. அந்த யூனிவர்சிட்டியில சான்சலரா நீங்க இருக்கலாம், ப்ரோ சான்சலரா உங்க குடும்பத்துல உள்ளவங்க இருக்கலாம், துணைவேந்தராக உங்க குடும்பத்திலேயே ஒரு டாக்டரேட் படிச்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களை வச்சுக்கலாம், யாரும் கேள்வி கேட்க போறது இல்ல. ஆனால் தமிழக அரசில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய சொத்து. இது ஒரு கட்சியினுடைய சொத்து அல்ல. இது மட்டுமல்லாமல் யூஜிசில சொல்லக்கூடிய அந்த நார்ம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நார்ம்ஸ் நான் முதல்லயே உங்களுக்கு சொன்னேன், அந்த நார்ம்ஸுக்கு எகெயின்ஸ்டாவும் இங்க இருக்கக்கூடிய அந்த அப்பாயின்மெண்ட் இருக்கும், விசியினுடைய அப்பாயின்மெண்ட் இருக்கும். அப்போ இது சட்டப்படி எப்படி செல்லுபடியாகும்? இது மிகப்பெரிய கான்ட்ரடிக்ஷனை கிரியேட் பண்ணும். அதனால கண்டிப்பாக வந்து இந்த மக்கள் இதற்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கணும். அது ஆளுநர் தரப்பாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்பாக இருந்தாலும் சரி, அரசியலுக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களுடைய பிள்ளைகளினுடைய படிப்பினுடைய நன்மை கருதியாவது இது அப்பீலுக்கு போயிட்டு இந்த வேந்தர்கள் அப்படிங்கிறவங்க அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நபராக இருக்கிற வரைக்கும் தான் அங்கு பல்கலைக்கழகங்களில் ஓரளவுக்காவது நீதி நிலைநாட்டப்படும். அப்படி இல்லைன்னா அது ஒரு கட்சியினுடைய சொத்தாக மாறுவதற்குரிய வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தமிழக மண்ணிலிருந்து போன அந்த கர்ஸ் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை மக்கள் சிந்திக்கணும், கல்வியாளர்கள் சிந்திக்கணும். இன்னைக்கு நீங்க குரல் கொடுக்காம எனக்கு இதுல பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, நாளைக்கு உங்களுக்காக குரல் கொடுக்கவும் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு தன்னிச்சையாக ஒரு சம்பளத்தை குறைப்பதிலிருந்து, வேலை செய்பவர்களை நீக்குவதிலிருந்து, புது நபர்களை நியமிப்பதிலிருந்து அத்தனையிலும் அரசியல் இருக்கும். அதற்கு நீங்களும் பலிகடா ஆக்கப்படுவீர்கள். அதை நீங்க மறந்துடக்கூடாது. அதனால இங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள், கல்வியாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதை எதிர்த்து, இது அந்த கல்வி என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நிலைநிறுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாணக்கியா மூலமாக பல்கலைக்கழகத்தில் வந்து இருக்கக்கூடிய கல்வியாளர்கள், பேராசிரியர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், தயவு செய்து இதற்காவது நீங்கள் குரல் கொடுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய குரல்களை நெரிக்கப்படும் பொழுது உங்களுக்காக குரல் கொடுக்க யாரும் இருக்க மாட்டார்கள். நன்றி, வணக்கம்.